வணக்கம். நியூஸ் 7 தமிழின் 8 மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் ராஜலட்சுமி கார்த்திக். முதலில் தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். வீடு புகுந்து வெட்டப் போவதாக மிரட்டுகிறார் EVKS இளங்கோவன். இளைஞர் காங்கிரஸ் தலைவர் இளஞ்செழியன் காவல்துறையத்தில் புகார். நுழைஞ்சு நேரடியா என்ன பார்த்து என்னோட உயிருக்கு பிரச்சனை வர மாதிரி உங்களை வீட்டில் வந்து வெட்டிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இளங்கோவன் சொல்ல, உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வருகையில் இந்தியாவிலேயே தமிழகம் முதலிடம் பெற்றுள்ளதாக மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் வெல்லமண்டி நடராஜன் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவையில் சுற்றுலாத்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் அமைச்சர் வெல்லமண்டி நடராஜன் பதிலளித்து பேசினார். அப்போது கடந்த ஆண்டு உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதோடு இந்தியாவிலேயே தமிழகம் சுற்றுலா பயணிகளின் வருகையில் முதலிடம் பெற்றுள்ளதாகவும் மகிழ்ச்சி தெரிவித்தார். தமிழக காங்கிரஸ் முன்னாள் தலைவர் EVKS இளங்கோவன் தமக்கு கொலை மிரட்டல் விடுத்ததாக இளைஞர் காங்கிரஸ் தலைவர் விஜய் இளஞ்செழியன் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இது தொடர்பாக சென்னை அண்ணா சாலை காவல் நிலையத்தில் அவர் புகார் அளித்துள்ளார். அதில் சென்னை சத்தியமூர்த்தி பவனில் இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகிகளுக்கு அறை பெறுவது தொடர்பாக காங்கிரஸ் சட்டமன்ற குழு தலைவர் KR ராமசாமியிடம் பேசுவதற்காக காத்திருந்த போது அங்கு வந்த EVKS இளங்கோவன் தம்மை தகாத வார்த்தைகளால் திட்டி கொலை மிரட்டல் விடுத்ததாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் தன்னை வீடு புகுந்து வெட்டுவேன் என்று அவர் மிரட்டியதாகவும் தெரிவித்துள்ளார். உயிருக்கு பிரச்சனை வர மாதிரி உங்களை வீட்டில் வந்து வெட்டிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இளங்கோவன் சொல்ல, அப்புறம் ரங்கபாஷு மற்றும் கோபனா அவர்கள் இங்கிருந்து வெளியே போக முடியாது, உயிரோட பார்த்துடலாமா, வெளியே வா, வெளியதான் நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி என்னோட உயிருக்கு வந்து அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் வகையில் என்னை மிரட்டினாங்க. 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை அடிப்படையில் தமிழக உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்படும் என்று தமிழக அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி, பாமக துணை பொதுச் செயலாளர் தமிழரசு உள்ளிட்டோர் தொடர்ந்த வழக்கு நீதிபதிகள் ரமேஷ், முரளிதரன் ஆகியோர் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது தமிழக ஊரக வளர்ச்சி மற்றும் பஞ்சாயத்து ராஜ் துறையின் முதன்மை செயலாளர் ஹன்ஸ்ராஜ் வர்மா பதில் மனு தாக்கல் செய்தார். அதில் வரும் அக்டோபர் 24ஆம் தேதியுடன் உள்ளாட்சி அமைப்புகளுக்கான பதவிக்காலம் முடிவடைவதால் புதிய பஞ்சாயத்து தேர்தலை நடத்தும் பணிகள் தொடங்கியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். தமிழகம் முழுவதும் உள்ள 1,06,459 வார்டுகளையும் குறுகிய காலத்தில் மறுவரையறை செய்வது சற்று கடினமான செயல் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் ஊரக உள்ளாட்சி அமைப்புகளில் மகளிர் இடஒதுக்கீட்டை 50 விழுக்காடாக அரசு அறிவித்துள்ளது. நடைமுறையில் உள்ள வார்டுகளின் எண்ணிக்கை அடிப்படையிலும் 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு படியும் உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்படும் என்றும் ஹன்ஸ்ராஜ் தெரிவித்துள்ளார். இதனையடுத்து வழக்கு விசாரணை வரும் செப்டம்பர் 1ஆம் தேதிக்கு நீதிபதிகள் ஒத்திவைத்தனர். தேர்தல் நியாயமாக நடைபெறுவதற்கும் மத்திய அரசு அதிகாரிகளை நியமித்து அவருடைய மேற்பார்வையிலே தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்றும், அதேபோல 2011இல் எடுக்கப்பட்ட மக்கள் தொகை கணக்கீட்டின்படி தொகுதிகளை வரையறை செய்து தேர்தல் நடத்த வேண்டும் என்றும், அதைப்போலவே உள்ளாட்சி அமைப்புகளிலே மகளிருக்கு 50% இடம் ஒதுக்கீடு செய்யப்பட வேண்டும் என்றும். சேலம் ரயிலில் வங்கி பணம் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக ரயில் நிலைய மேலாளர் உட்பட 34 ரயில்வே ஊழியர்களிடம் CBCID போலீசார் விசாரணை நடத்தினர். சேலத்தில் இருந்து கடந்த 8ஆம் தேதி இரவு சென்னைக்கு சென்ற ரயிலில் இருந்து ரிசர்வ் வங்கி பணம் 5,75 லட்சம் ரூபாயை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றனர். இந்த சம்பவம் குறித்து CBCID போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் சம்பவத்தன்று ரயிலில் பணம் ஏற்றிய போது சேலம் சந்திப்பு ரயில் நிலையத்தில் பணியில் இருந்த ரயில் நிலைய மேலாளர் முருகேசன், பார்சல் அலுவலக ஊழியர்கள், ஓட்டுநர்கள், போர்ட்டர்கள் என 34 ஊழியர்களிடம் CBCID தனிப்படையினர் விசாரணை நடத்தினர். மேலும் ரயில் நிலையத்தில் உள்ள கண்காணிப்பு கேமராவில் பதிவான காட்சிகளையும் CBCID போலீசார் ஆய்வு செய்தனர். இதோட 4 டைம் எங்களை விசாரணை கூப்பிட்டுருக்காங்க. 3 டைம் வந்துட்டு RPF போலீஸ் ஸ்டேஷன், அதுக்கப்புறம் வந்துட்டு நாமக்கல் CIDலேருந்து கூப்பிட்டாங்க, அதுக்கப்புறம் இன்னொருத்தங்க CID வந்து கூப்பிட்டாங்க. அப்புறமேட்டு இங்கே 4 டைம் விசாரணைக்கு வந்திருக்கோம். நீங்கள் அங்கே என்னென்ன பார்த்தீங்க, இந்த மாதிரி யார் யார் இருந்தாங்க, அங்கே யாராவது சந்தேகப்படுற மாதிரி இருந்தாங்களா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து இருந்ததெல்லாம் சொன்னோம்.
இதனிடையே ரயில் கொள்ளை வழக்கு விசாரணையில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள் குறித்து சிபிசிஐடி ஐஜி மகேஷ்குமார் அகர்வால் தனிப்படை போலீசாரிடம் இன்று கலந்தாலோசித்தார். சென்னை எழும்பூரில் உள்ள சிபிசிஐடி அலுவலகத்தில் இந்த ஆலோசனை நடைபெற்றது. முதல்வரை அவதூறாக பேசியதாக தம் மீது தொடரப்பட்ட வழக்கை ரத்து செய்ய கோரி திமுக பொருளாளர் மு.க. ஸ்டாலின் தொடர்ந்த வழக்கை ஆகஸ்ட் 30ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. திமுக பொருளாளரும் சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவருமான மு.க. ஸ்டாலின் தம் மீது தொடர்ந்துள்ள அவதூறு வழக்கை ரத்து செய்ய கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்திருந்தார். கடந்த 2013ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 6ஆம் தேதி திண்டுக்கல் RM காலனியில் நடந்த பொதுக்கூட்டத்தில் அதிமுக அரசின் செயல்பாடுகளை விமர்சித்து மக்களின் அவலங்களை குறிப்பிட்டு பேசியதாக மனுவில் குறிப்பிட்டுள்ளார். அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் அதிமுகவினர் அளித்த புகாரை அடுத்து தம் மீது தொடர்ந்துள்ள அவதூறு வழக்கை ரத்து செய்ய ஸ்டாலின் வலியுறுத்தியிருந்தார். இந்த மனு நீதிபதி மாலா முன்னிலையில் இன்று விசாரணைக்கு வந்தது. அரசு தரப்பில் கால அவகாசம் கோரப்பட்டதை ஏற்றுக்கொண்ட நீதிபதி வழக்கின் விசாரணையை ஆகஸ்ட் 30ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டார். இவ்வழக்கில் திண்டுக்கல் நீதிமன்றத்தில் ஆஜராவதில் இருந்து மு.க. ஸ்டாலினுக்கு ஏற்கனவே விலக்கு அளித்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. மன்னார்குடி அருகே ONGC நிறுவனத்தின் பணிகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவாரூர் மாவட்டத்தில் கடந்த 30 ஆண்டுகளுக்கும் மேலாக ONGC நிறுவனம் ஆழ்குழாய் கிணறு அமைத்து கச்சா எண்ணெய் எடுத்து வருகிறது. இதனால் விவசாய நிலங்கள் பாதிக்கப்படுவதாக விவசாய அமைப்புகள், அரசியல் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ONGC நிறுவனத்தின் பணிகளுக்கு விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் மன்னார்குடி அடுத்து பைங்காட்டூர் கிராம மக்கள் 300க்கும் மேற்பட்டோர் ONGC நிறுவனத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். ONGC நிறுவனம் பணிகளை மேற்கொள்ளக்கூடாது என கோரிக்கை விடுத்தனர். குருவ நடவு நட்டவும் பயிரெல்லாம் எரியுது. தண்ணி கெமிக்கல் தண்ணியாகவே வருகிறது. அதனால் உப்பு தண்ணிங்கிறதும் அது இல்லை, கெமிக்கல் தண்ணியாக தான் இருக்குது. குடி தண்ணியும் குடிக்க முடியலை. வாட்டர் லைனே எங்களுக்கு இல்லை. இங்கே உள்ள போர் தண்ணியை தான் நாங்கள் குடிச்சிக்கிட்டு இருக்கோம். காவிரி ப்ராஜெக்ட் தண்ணியும் எங்களுக்கு வர்றது கிடையாது. இந்த தண்ணியை வச்சு குடித்தோம்னா கிட்னி ஃபால்ட்டும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி பேசிக்கிறாங்க. 1.5 மாத காலமாக ONGC வந்ததுலேருந்து எங்களுக்கு குடிநீர் ரொம்ப பாதிச்சுட்டு சமைக்க கூட எங்களுக்கு முடியலை. வாழ்வாதாரம் பாதிக்குது, விவசாயம் பாதிக்கப்படுறோம். நாங்கள் விவசாயத்தை நம்பி தான் நாங்கள் இருக்கோம். அந்த ஊரில் நாங்கள் இந்த ஊர் மக்கள்லாம் சேர்ந்து அகதிகளாக கிளம்புற முடிவில் இருக்கிறோம். அதனால் தொடர் உண்ணாவிரதமாக நாங்கள் இருந்துக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு விவசாயத்தை தவிர வேறு எந்த தொழிலுமே எங்களுக்கு கிடையாது. இதை நம்பி தான் நாங்கள் இருந்துக்கிட்டு இருக்கோம். ஆமாம், கொஞ்சம் கொஞ்சம் போசிட்டு உள்ளவங்க குருவ சாகுபடி செய்கிறோம். அந்த சாகுபடியும் எங்களுக்கு எரிஞ்சு போயிட்டு மற்ற சாகுபடி எங்களால் பண்ண முடியும். தமிழகத்தில் உள்ள அரசு உதவி பெறும் சிறுபான்மை பள்ளி ஆசிரியர்கள் தகுதி தேர்வு எழுத வேண்டிய அவசியம் இல்லை என்று சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. ஆசிரியர் தகுதி தேர்வு அறிமுகப்படுத்தப்பட்ட போது கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் சிறுபான்மை மற்றும் சிறுபான்மை உதவி பெறும் பள்ளிகளில் பணிபுரியும் ஆசிரியர்கள் ஆசிரியர் தகுதி தேர்வு எழுத வேண்டும் என்று கடந்த 2011ஆம் ஆண்டு தமிழக அரசு அரசாணை பிறப்பித்திருந்தது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சிறுபான்மை கல்வி நிறுவனங்கள் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் குலுவாடி ரமேஷ், முரளிதரன் ஆகியோர் அடங்கிய அமர்வு கடந்த 2014ஆம் ஆண்டு பிரகதி கல்வி அறக்கட்டளை வழக்கில் உச்சநீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவின்படி சிறுபான்மை கல்வி நிறுவனங்களுக்கு கட்டாய கல்வி உரிமை சட்டம் பொருந்தாது என உத்தரவிட்டுள்ளதை சுட்டிக்காட்டினார். அதன்படி சிறுபான்மை கல்வி நிறுவனங்களை அரசு கட்டாயப்படுத்த முடியாது எனவும் சிறுபான்மை பள்ளிகளில் பணிபுரியும் ஆசிரியர்கள் தகுதி தேர்வு எழுத வேண்டும் என்ற அரசாணை இவர்களுக்கு பொருந்தாது என்றும் தீர்ப்பளித்துள்ளார். ஆசிரியர் தகுதி தேர்வு சிறுபான்மை பள்ளிகளில் பணிபுரியும் ஆசிரியர்களுக்கு பொருந்தாது என்றும், ஆகவே சிறுபான்மை பள்ளிகளில் பணி நியமனம் செய்யப்படும் ஆசிரியர்கள் ஆசிரியர் தகுதி தேர்வினை தேர்ச்சி பெற வேண்டிய அவசியமில்லை என உத்தரவிட்டிருக்கிறாங்க. இந்திய ஜனநாயக கட்சி நிர்வாகி பார்கவன் பச்சமுத்து, வேந்தர் மூவிஸ் மதனின் நண்பர் விஜய் பாண்டியன் ஆகியோரின் ஜாமீன் மனு மீது காவல்துறை பதிலளிக்க கால அவகாசம் வழங்கி சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மருத்துவ படிப்புக்கு இடம் வாங்கி தருவதாக கூறி மோசடி செய்த புகாரில் IJK கட்சியின் மாவட்ட நிர்வாகி பார்கவன் பச்சமுத்து ஜூலை 22ஆம் தேதி கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டார். இந்த வழக்கில் ஜாமீன் வழங்க கோரி சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் பார்கவன் பச்சமுத்து மனு தாக்கல் செய்தார். இந்த வழக்கு சென்னை முதன்மை நீதிமன்ற நீதிபதி ஜெயச்சந்திரன் முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது மாயமான மதன் வழக்கும் மருத்துவ படிப்புக்கு இடம் வாங்கி தருவதாக மோசடி செய்த வழக்கும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணையில் உள்ளதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது.
இந்த வழக்குகள் தொடர்பாக வாக்குமூலங்கள் பெற வேண்டியிருப்பதால் ஜாமீன் வழங்குவது குறித்து தற்போது முடிவெடுக்க முடியாது என காவல்துறை தரப்பில் கூறப்பட்டது. இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதி வழக்கை 29ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டார். இதேபோன்று மதனின் கூட்டாளி விஜய் பாண்டியன் ஜாமீன் கோரிய வழக்கும் 29ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. ஓமலூர் காவல் நிலையத்தில் ஒரே நேரத்தில் 3 காதல் ஜோடிகள் பாதுகாப்பு கோரி தஞ்சம் அடைந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. சேலம் மாவட்டம் ஓமலூர் சிக்கனம்பட்டி பகுதியைச் சேர்ந்த ரூபினி என்ற இளம்பெண் மேச்சேரி அருகே உள்ள மல்லியகுந்தம் பகுதியைச் சேர்ந்த குமார் என்பவரை கோவிலில் திருமணம் செய்துள்ளார். இதேபோன்று பொட்டியபுரம் பகுதியைச் சேர்ந்த கல்லூரி மாணவி சௌமியா வீட்டை விட்டு வெளியேறி அதே பகுதியைச் சேர்ந்த வெல்டிங் பட்டறையில் வேலை செய்யும் வாலிபர் ரமேஷை திருமணம் செய்துள்ளார். அதேபோல் முத்துநாயக்கன்பட்டி பகுதியைச் சேர்ந்த சுகந்தி என்பவர் கடந்த 1 ஆண்டாக முகநூல் வாயிலாக காதலித்து வந்த மதுரையைச் சேர்ந்த அன்வர் உசேன் என்பவரை இன்று திருமணம் செய்துள்ளார். இந்த 3 ஜோடிகளும் தங்களுக்கு பாதுகாப்பு கேட்டு இன்று ஒரே சமயத்தில் ஓமலூர் காவல் நிலையத்திற்கு வந்ததால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. அவர்களை பெற்றோர்கள் அழைத்து செல்வதற்கு போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தினர். நடிகை ராதா அளித்த புகாரின் பேரில் பிரபல ரவுடி உட்பட 2 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். தமிழில் சுந்தரா டிராவல்ஸ் படம் மூலம் கதாநாயகியாக அறிமுகமானவர் ராதா. ஃபைசல் என்பவரை கடந்த சில ஆண்டுகளுக்கு முன் திருமணம் செய்த அவர் பின்னர் கருத்து வேறுபாட்டால் பிரிந்தார். சென்னை கோடம்பாக்கத்தை சேர்ந்த முனிவேல் என்பவருடன் ராதா தற்போது பழகி வருவதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக மாம்பலம் காவல் நிலையத்தில் முனிவேலின் மனைவி உமா ராதா மீது புகார் அளித்திருந்தார். இதைத் தொடர்ந்து உமாவின் தூண்டுதலின் பேரில் குன்றத்தூரை சேர்ந்த ரவுடி வைரம் தனக்கு கொலை மிரட்டல் விடுத்ததாக விருகம்பாக்கம் காவல் நிலையத்தில் நடிகை ராதா புகார் அளித்தார். இதையடுத்து ரவுடி வைரம், முனிவேல் மனைவி உமா ஆகியோர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். நாடார்கள் சமுதாயத்தை இழிவுபடுத்தும் வகையில் சிபிஎஸ்இ பாடநூலில் இடம்பெற்றுள்ள நச்சு கருத்துக்களை அகற்றும் விஷயத்தில் மத்திய அரசு அலட்சியம் காட்டுவதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சிபிஎஸ்இ 9ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பாடநூலில் கன்னியாகுமரி மாவட்டத்தின் பூர்வகுடி மக்கள் நாயர்கள்தான் என்றும் நாடார் சமுதாயம் அங்கு பிழைப்பு தேடி இடம்பெயர்ந்து வந்தது என்றும் தவறாக குறிப்பிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். மேலும் நாடார்கள் சாணார் எனப்படும் கீழ்ஜாதியை சேர்ந்தவர்கள் என்றும் நாடார் சமுதாய பெண்கள் மேலாடை அணிய தடை விதிக்கப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் ராமதாஸ் குறிப்பிட்டுள்ளார். நாடார்கள் குறித்த இந்த தகவல்கள் மிகப்பெரிய வரலாற்று பிழை என்றும் இதை உடனடியாக திருத்த மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தி தாம் ஏற்கனவே அறிக்கை வெளியிட்டிருந்ததாகவும் ராமதாஸ் நினைவு கூர்ந்துள்ளார். இந்நிலையில் சிபிஎஸ்இ பாடநூலில் நாடார்கள் பற்றி இழிவாக கூறப்பட்டிருக்கும் தகவல்களை அகற்றிவிட்டு உண்மை வரலாற்றை பதிவு செய்ய வேண்டும் என்றும் மத்திய அரசை ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இத்துடன் 8 மணி செய்திகளின் இந்த பகுதி நிறைவு பெறுகிறது. அடுத்த பகுதியை மகேஷ் வழங்குவார். நன்றி ராஜலட்சுமி. 8 மணி செய்தியின் அடுத்த பகுதியை ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழுடன். நியூஸ் 7 தமிழ் 8 மணி செய்தியின் இந்த பகுதிக்கு உங்களை வரவேற்பது மகேஷ். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். காங்கிரஸ் முன்னாள் எம்பி ரம்யா மீது தேச துரோக வழக்கு பதிவு செய்ய மனு தாக்கல் செய்திருப்பது கருத்து சுதந்திரத்திற்கு எதிரானது. நியூஸ் 7 தமிழ் இணையதளத்தில் நேயர்கள் கருத்து. காவிரியில் தண்ணீர் திறந்துவிடக் கோரி கர்நாடக முதலமைச்சரை நாளை சந்திக்கப் போவதாக தமிழக விவசாய சங்கத்தினர் அறிவித்துள்ளனர். சேலத்தில் 26 விவசாய சங்கங்களின் சார்பில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த விவசாய சங்கத்தினர் தமிழகத்தில் நிலவும் வறட்சி மற்றும் விவசாயிகளின் பாதிப்பு குறித்து 10க்கும் மேற்பட்ட அமைப்புகளைச் சேர்ந்த 20 விவசாய பிரதிநிதிகள் கர்நாடக முதல்வர் சித்தராமையாவை நாளை காலை 10:30 மணிக்கு சந்திக்க உள்ளதாக தெரிவித்தனர். அடுத்த கட்டமாக பிரதமர் மற்றும் மத்திய நீர்ப்பாசனத்துறை அமைச்சரை சந்திப்பது குறித்து வரும் 27ஆம் தேதி சென்னையில் அனைத்து விவசாய சங்கங்களை இணைத்து ஆலோசனைக் கூட்டம் நடத்தப்படும் என்றும் அவர்கள் தெரிவித்தனர். பாகிஸ்தானுக்கு ஆதரவாக பேசிய காங்கிரஸ் முன்னாள் எம்பி ரம்யா மீது தேச துரோக வழக்கு பதிய மனு தாக்கல் செய்திருப்பது குறித்து நியூஸ் 7 தமிழ் இணையதளத்தில் நேயர்களிடம் கருத்து கேட்டிருந்தோம். அதற்கு கருத்து சுதந்திரத்திற்கு எதிரானது என 47.56% பேரும், சரியான நடவடிக்கை என 28.59% பேரும் கருத்து தெரிவித்துள்ளனர். தவறான நடவடிக்கை என்று 23.85% பேர் கருத்து கூறியுள்ளனர். இதே கேள்வியை ட்விட்டர் சமூக வலைதளத்தில் கேட்டிருந்தோம். அதற்கு சரியானதே என 38% பேரும், தவறான நடவடிக்கை என 33% பேரும் கருத்து கூறியுள்ளனர். தனிப்பட்ட கருத்து என 29% பேர் கருத்து தெரிவித்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே விவசாயியை மிரட்டி 8000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய வனக்காப்பாளர் கைது செய்யப்பட்டார்.
ஆரணியை அடுத்த ஜமுனா மரத்தூர் அருகே நெல்லிமலை கிராமத்தைச் சேர்ந்த சின்ன பையன் என்பவர் குடும்பத்துடன் விவசாயம் செய்து வருகிறார். இந்நிலையில் சின்ன பையன் தமது நிலத்தில் கள்ளச்சாராயம் காய்ச்சுவதாகவும் மரங்களை வெட்டி கடத்துவதாகவும் புகார் வந்துள்ளதாக கூறி சந்தவாசல் வனக்காப்பாளர் சந்திரசேகரன் மிரட்டியுள்ளார். மேலும் 8000 ரூபாய் லஞ்சம் கொடுத்தால் வழக்கில் இருந்து அவரை விடுவிப்பதாகவும் சந்திரசேகரன் கூறியுள்ளார். இதனையடுத்து சின்ன பையன் லஞ்ச பணத்தை கொடுக்கும்போது மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்பு போலீசார் சந்திரசேகரை கையும் களவுமாக கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் மனைவியை நண்பர்களுடன் சேர்ந்து கம்பியால் அடித்து கொலை செய்த கணவர் உள்ளிட்ட 5 பேருக்கு நாகர்கோவில் மகிழா நீதிமன்றம் ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பு வழங்கியது. கன்னியாகுமரி மாவட்டம் வடக்கு பேயன்குழி பகுதியைச் சேர்ந்த பழனி என்பவர் தனது மனைவி ஜெயசீலி நடத்தையில் சந்தேகமடைந்து கடந்த 2011ஆம் ஆண்டு தனது நண்பர்கள் வெற்றிவேல், சோமசுந்தரம், தங்கதுரை, தேவராஜ் ஆகியோருடன் சேர்ந்து இரும்பு கம்பியால் அடித்து கொலை செய்தார். இதுகுறித்த வழக்கு நாகர்கோவில் மகளிர் நீதிமன்றத்தில் நடந்து வந்தது. இந்த வழக்கில் இன்று தீர்ப்பளித்த நீதிபதி கயல்விழி கொலை குற்றத்திற்காக பழனி மற்றும் அவரது நண்பர்கள் 4 பேருக்கு ஆயுள் தண்டனையும் சுமார் 1 லட்சம் ரூபாய் அபராதமும் விதித்து தீர்ப்பு வழங்கினார். சாரதா சிட்ஃபண்ட் முறைகேடு வழக்கில் முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரத்தின் மனைவி நளினி சிதம்பரத்திற்கு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியுள்ளது. கொல்கத்தாவை மையமாக கொண்டு செயல்பட்டு வந்த சாரதா சிட்ஃபண்ட் நிறுவனம் பொதுமக்களிடம் பல்லாயிரம் கோடி ரூபாய் பணத்தை பெற்றுவிட்டு திரும்ப செலுத்தவில்லை என புகார் எழுந்தது. இதில் மேற்கு வங்காள அமைச்சர்கள் உட்பட பலருக்கு தொடர்பு இருப்பதாக கூறப்பட்டது. இந்த வழக்கை தற்போது சிபிஐ விசாரித்து வருகிறது. இந்த வழக்கில் தாக்கல் செய்யப்பட்ட 6வது துணை குற்றப்பத்திரிகையில் முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரத்தின் மனைவி நளினி சிதம்பரத்தின் பெயரும் இடம்பெற்றிருந்தது. இந்த நிலையில் தற்போது நளினி சிதம்பரத்திற்கு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியுள்ளது. சாரதா சிட்ஃபண்ட் நிறுவனத்துடன் உள்ள தொடர்பு குறித்து நேரில் விளக்கம் அளிக்குமாறு நளினி சிதம்பரத்திற்கு அமலாக்கத்துறை உத்தரவிட்டுள்ளது. மாலத்தீவில் நடைபெற்ற சர்வதேச டெஸ்ட் கேரம் போட்டியில் தமிழக அணி ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தை வென்று அசத்தியுள்ளது. சென்னை திரும்பிய கேரம் வீரர்களுக்கு விமான நிலையத்தில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்தியாவின் சார்பில் தமிழக கேரம் வீரர்கள் அடங்கிய குழுவினர் மாலத்தீவில் கடந்த 20ஆம் தேதி முதல் நடைபெற்ற சர்வதேச கேரம் போட்டியில் பங்கேற்றனர். இதில் மாணவர்கள் சார்பில் 3 போட்டியாளர்களும் மாணவிகள் சார்பில் 4 போட்டியாளர்களும் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர். இரு பிரிவிலும் தலா 5 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் தமிழக வீரர்கள் வெற்றி பெற்றனர். 25 ஆண்டுகளுக்கு பிறகு இந்திய ஜூனியர் வீரர்கள் கேரம் விளையாட்டில் வெளிநாட்டில் வெற்றி பெற்றது குறிப்பிடத்தக்கது. சென்னை விமான நிலையத்தில் வந்து சேர்ந்த தமிழக வீரர்களுக்கு தமிழ்நாடு கேரம் விளையாட்டு சங்க நிர்வாகிகளும் பெற்றோர்களும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இந்த அணியில் இடம்பெற்றிருந்த சென்னை நந்தனம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு படிக்கும் ஸ்ரீஹரி நிதிஷுக்கு சென்னை மாநகராட்சி நிதியுதவி அளித்தது குறிப்பிடத்தக்கது. இந்த வெற்றி மூலம் பொறியியல் கல்லூரிகளில் இடம் கிடைப்பதற்கும் வேலைவாய்ப்பு கிடைப்பதற்கும் உதவும் என்று கல்லூரி 1ஆம் ஆண்டு படிக்கும் மாணவி நாகஜோதி தெரிவித்தார். மால்தீவ்ஸில் போயிட்டு 5 டெஸ்ட் சீரியஸ் விளையாடினதில் வந்து ரொம்ப டஃப்பாக இருந்தது. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து நல்லா விளையாடினாங்க. இவங்க 2 பேரும் இல்லைன்னா நான் விளையாடியும் தோற்றுருப்போம். இவங்க 2 பேரும் காரணம். எல்லாருமே நல்லா தான் விளையாடணும். கேரம்லேருந்து 200 பீப்புள்ஸ் கிட்ட சீட் கிடச்சி இன்ஜினியரிங் இப்போ படிச்சுட்ருக்காங்க. ரீசெண்டாக மதுரையிலேருந்து 2 பேர் வந்து இப்போ சென்னையில் படிச்சுட்ருக்காங்க. அதோட அப்பாயின்மெண்ட்ஸ்க்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த மாதிரி வின் பண்ணுறதுனால எங்களுக்கெலாம் அப்பாயின்மெண்ட் வந்து இது மூலயமா கிடைக்கும். திருச்சியில் நடைபெற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கான மாவட்ட அளவிலான தடகள போட்டியில் 300க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் உற்சாகத்துடன் பங்கேற்றனர். இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை இப்பொழுது பார்க்கலாம். இந்த செய்தி தொகுப்புடன் 8 மணி செய்திகள் நிறைவடைந்தன. அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். நியூஸ் 7 தமிழ். திருச்சி மாவட்டத்திலுள்ள மாற்றுத்திறன் மாணவ மாணவிகளுக்கான தடகள போட்டி அண்ணா விளையாட்டு அரங்கில் நடைபெற்றது. இதில் 24 பள்ளிகளிலிருந்து 300க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறன் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். இதில் மாற்றுத்திறனாளிகளுக்கான ஓட்டம், நீளம் தாண்டுதல், மினி பந்து எறிதல், பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்கான ஓட்டம், உருளைக்கிழங்கு சேகரித்தல், குண்டு எறிதல், டென்னிஸ் பந்து எறிதல் உள்ளிட்ட போட்டிகளில் ஏராளமானோர் ஆர்வமுடன் பங்கேற்றனர். கண் பார்வை குறைவுடையவர்கள், காது கேளாதவர்கள், வாய் பேச முடியாதவர்கள் மற்றும் மனவளர்ச்சி குன்றியவர்கள், கை கால் ஊனமுற்ற 750க்கும் மேற்பட்ட போட்டியாளர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்கள் இதில் முதலிடம் பெறுபவர்கள் மாநில அளவிலான விளையாட்டுப் போட்டிகளில் கலந்து கொள்வார்கள். அதற்கு பிறகு அவர்கள் தேசிய அளவிலான விளையாட்டுப் போட்டிகளிலும் கலந்து கொள்ள அவர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கிறது. மாற்றுத்திறனாளிகளின் திறமைகளை வெளிக்கொணரும் வகையில் விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்படுவதாக போட்டியின் ஒருங்கிணைப்பாளர்கள் தெரிவித்தனர். மேலும் மாற்றுத்திறனாளிகளை சாதனையாளர்களாக உருவாக்குவதற்கு இதுபோன்ற போட்டிகள் நல்ல வாய்ப்பாக அமைவதாக பெற்றோர்கள் தெரிவிக்கின்றனர். நாங்கள் வீல் சேர் போட்டியில் கலந்துக்கிட்டேன். இப்போ தான் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கியிருக்கேன். நேற்று வந்து பால் கோச்சிங்கில் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கினேன். இதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்கள் இது மாதிரி நிறையா பேர்த்த பார்க்குறப்பையும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.
இது விளையாட்டு இது மாதிரி எங்களுக்காக இப்படி பண்ணி எங்களுக்கு இது மாதிரி செய்கிறப்ப எங்களுக்கும் கொஞ்சம் மனசு சந்தோஷமாக இருக்குது. இது மாதிரி ப்ரைஸ் இன்னும் நிறையா வாங்கணும், நிறையா விளையாட்டில் சேர்ந்துக்கணும்னு ஆசை இருக்குது. வெளியில் வந்து என் குழந்தைங்களோட திறமை கூட வெளியில் வரும், இந்த குழந்தைங்களாலேயும் இது சாதிக்க முடியும் அப்படிங்கிறது வந்து நாங்கள் ஆசைப்படுறோம். பேரண்ட்டெல்லாம் எல்லா பெற்றோர்களும் ஆசைப்படுறோம். அதனால் அந்த கவர்மெண்ட் வந்து இந்த குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கணும். மாற்றுத்திறனாளிகளும் சமுதாயத்தில் பிறரை போன்று சமநிலை பெற வேண்டும் என்பது அனைவரது எதிர்பார்ப்பாய் உள்ளது. ஒளிப்பதிவாளர் அசோக் குமாருடன் மகாலிங்கம், நியூஸ் 7 தமிழ், திருச்சி.